கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்து விடுகிறேன். தேவன் அருளியாப்பும் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். 4ஆம் சங்கீதம் 2-3 ஆகிய வசனங்கள், மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஹல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்கிறது, மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமை அவமானப்படுத்தி. இந்த பூமியில் உள்ள எல்லாமே தேவன் உருவாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் விக்கிரத்துக்குள்ள போகும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போய் பொய்யான விக்கிரத்தை தேடும்போது, பொய்யான காரியங்களை விரும்பும்போது, மாயான காரியங்களை தேடும்போது தேவன் சொல்கிறார், எதுவரைக்கும் என்கிறார். இந்த கடைசி காலத்துல என்ன நடக்குது? கர்த்தரை விட்டு தள்ளி போய், சோரம் போய், கெட்டு போய், விக்கிரத்துக்குள்ள போய், பாவ அடிமையில போய், கர்த்தரை விட்டு தள்ளி போய் அநேக சாபத்துக்குள்ள போய் சிக்கி கொள்வாங்க, அநேக பாவத்துக்குள்ள போய் சிக்கி கொள்வாங்க. சில வீட்டுல நைட் நேரத்துல நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. அந்த வீட்டுல என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது விக்கிரத்தினால கட்டப்பட்டிருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்க. கர்த்தர் சொல்கிறார், மனுபுத்திரரை, எதுவரைக்கும் என்னுடைய மகிமையை அவமானப்படுத்தி. அப்ப கர்த்தருடைய மகிமைய ஒரு குடும்பத்துல அவமானப்படுத்தும் போது அந்த குடும்பத்துக்குள்ளே எப்படி ஆசீர்வாதம் வரும்? சில குடும்பத்துல என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எங்கனாலும் போலாம், எப்படினாலும் வாழலாம், எங்களை யாரு கேட்க போறா அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரத்துக்குள்ள போய் சிக்கி கொள்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பொய்யான மாயை நம்பும் போது கிருபை இழந்து போயிடுவாங்க, ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவாங்க. அவங்களுக்கே தெரியாம போய் சாபத்துல போய் சிக்கி கொள்வாங்க. இதான் கடைசி காலம். எதுவரைக்கும் என்கிறார் மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமை அவமானப்படுத்தி. கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் கெட்டு போற காரியத்துல போய் சிக்கி கொள்றாங்க. வீணானதை விரும்பி. என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாரு அப்படின்னா, வீணானதை விரும்பி மாயான காரியத்துல போய் தேடி சிக்கி அப்புறம் உபத்திரப்பட்டு அப்புறம் வாழ்க்கையை அழிச்சு. இதான் நிறைய குடும்பத்துல கடைசி காலத்துல நடக்கு. வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். பொய்யான காரியத்தை நாடுவீர்கள் அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதே அவங்க ஆட்டோமேட்டிக்கா பொய்யான காரியத்துல போய் சிக்கி கொள்வாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. வீணான மாயை பின்பற்றும் போது அவங்க வாழ்க்கையில என்ன வெளிச்சம் இருக்கும், என்ன நிம்மதி இருக்கும்? வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தெரியும், ஒரே பிரச்சனை, ஒரே குழப்பம் அப்படிம்பாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தள்ளி வேற வழியில போயிட்டு இருப்பாங்க. அதனால அவருடைய பிரச்சனை. ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. என் கணவர் மதுபான அடிமையில இருக்காரு, விபச்சார அடிமையில இருக்காரு. நான் உடனே கேட்டேன், அம்மா ஞானஸ்தானம் எடுத்தீங்களா, சர்ச்சுக்கு போறீங்களா அப்படின்னு கேட்டேன். வாலிப வயசுல ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், வாலிப வயசுல சர்ச்சுக்கு போனேன், அந்நிய நோகத்துல போய் திருமணம் முடிச்சேன், அப்போ நல்லா இருந்துச்சு. இப்ப அதுவே வேதனை, கண்ணீர். இப்ப விபச்சார அடிமையில கணவர் சிக்கி கொண்டார், மதுபான அடிமையில சிக்கி கொண்டார், வீட்டுக்கு வரல. இயேசுவை விட்டு தள்ளி போய் அந்த குடும்பம் சாபத்துக்குள்ள சிக்கி கொண்டது. காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைதான், சர்ச்சுக்கு வந்த பிள்ளைதான், ஆனால் அந்நிய நோகத்துல போய் கர்த்தரை விட்டு தள்ளி போய் சம்பந்தம் கலந்து
அவருடைய கிரியைகளை கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் பொய்யான மாயை நம்பி விக்கிரத்துக்குள்ள போய் சாபத்துக்குள்ள சிக்கி கொண்டு அப்புறம் கண்ணீர் வாழ்க்கை. கடைசி காலத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கல நிறைய குடும்பத்துல நேரம் இல்லை. நல்ல சகல செழிப்பு வீட்டுல. அப்புறம் என்ன செய்வாங்க, கையில செல்போன் தான், அப்புறம் வீட்டுல டிவி இருக்கு, ரிமோட்டு தான், அப்புறம் இஷ்டம் போலதான் வாழ்க்கை. இப்ப இன்னொரு ஸ்டெப்பு மேல போய் சொல்லணும் அப்படின்னா, சின்ன பிள்ளைகள் கையில டேப் வாங்கி கொடுக்காங்க. அந்த பிள்ளைகள் டேப் பார்த்துட்டு இருக்கு. வாலிப பையங்க, சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருப்பாங்க, கம்பெனியோட வைப்பாங்க, ஐடி ஃபீல்ட்ல இருப்பாங்க, அவங்க கையில லேப்டாப் இருக்கு. நன்மையும் செல்போன்ல லேப்டாப்ல இருக்கு, தீமையும் லேப்டாப் செல்போன்ல இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் வீணானதை பின்பற்றும் போது நிம்மதி இருக்காது. பொய்யை தேடும்போது நிம்மதி இருக்காது. ஆனா இன்னொரு பக்கம் சொல்றாரு, பயபக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறார். ஒருவேளை இந்த இரவு நேரத்திலே நான் பயபக்தியா இருக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அது மாத்திரம் இல்லை, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகள் கர்த்தர் கேட்பார். நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கணும். ஒரு மனுஷன் விக்கிர வழிபாடுல இருக்கும்போது அவனோட வாழ்க்கையில முழுசா சாபத்துல இருக்கும். ஒரே வியாதி, படுத்த படுக்கை, நிம்மதி இருக்க, குடும்பத்துக்குள்ள விபச்சார அடிமை, அசுத்தத்துக்குள்ள, பாவத்துக்குள்ள, அக்கிரமத்துக்குள்ள துணிகரமா ஏதோ ஒரு காரியத்துல போய் சிக்கி கொண்டு அப்புறம் இந்த குடும்பம் ஃபுல்லா பல பாவ அடிமையில என்ன செய்வது என்று தெரியாம புலம்பிட்டு இருப்பாங்க. அதே நேரத்திலே பயபக்தியுள்ள ஜனம் ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப பயபக்தி இல்லாத ஜனமும் இருக்கிறாங்க, ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுகிற ஜனமும் இருக்கிறாங்க. கர்த்தரே தேவன் என்று தொழுது கொள்ளும் போது அந்த குடும்பத்தில் ஒரு விடுதலை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லும் போது பரிபூர்ணமான கிருபை. அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது சமாதானம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது ஆசீர்வாதம், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கும்போது நிம்மதி இருக்கும். இன்னைக்கு நிறைய வீட்டுல என்ன இல்லை, நிம்மதி இல்லை. ஏன்? ஏதோ ஒரு பாவம் அப்படியே கையை பிடிச்சு கூட்டு போறாங்க. வழக்கமா ஜாமாங்க போகும்போது சின்ன பிள்ளைகளை கையில பிடிச்சு கூட்டு போவாங்க, வா என் கையை பிடிச்சு அப்படிம்பாங்க. அதே போல பாவத்தை கையை பிடிச்சு கூட்டு போனதுக்கு அப்புறம் கூட பிசாசும் வந்துட்டு இருக்கும். இப்ப நிறைய குடும்பத்துல என்னன்னா, செல்போன் சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணி கையில எடுப்பாங்க. ராத்திரி 11 மணி வரைய ஒரே நபர்கிட்ட 4 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவாங்க. அப்பந்தான் அவங்களுக்கு ராத்திரி படுத்த தூக்கம் வரும். அப்புறம் தூக்கத்துல கெட்ட சொப்பனம் வந்துட்டு, அப்புறம் நான் விபச்சார ஆவி பார்த்தேன், அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம ஆவி தேவனோடு தொடர்புல இருக்கணும், நம்ம இருதயம் தேவனோடு தொடர்பு இருக்கணும், நம்ம சரீரம் கரை திரை அற்றதாக பாதுகாத்துக்கணும். இயேசு அழகா சொல்லிட்டாரு, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் அப்படின்ட்டாரு. இயேசு கிறிஸ்துனுடைய வழியில நடந்தால் அவங்க வாழ்க்கை செம்மையா இருக்கும். அவரை பின்பற்றினால் நித்திய ஜீவன். ஆனால் ஏதோ ஒரு மனுஷனுடைய சத்தத்தையோ, ஒரு செல்போன்ல ஒரு சத்தத்தையோ, தேவையில்லாத காரியத்தையோ, தேவையில்லாத வீடியோவோ, தேவையில்லாத காரியத்துக்குள்ளேயோ, இல்ல தேவையில்லாத கேமோ, இல்ல களியாட்டோ, இல்ல ஆன்லைன்ல கேமோ எங்கேயாவது போய் சிக்கி கொள்ளும் போது அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா நிம்மதியெல்லாம் இருக்காது. ஆனால் நைட் நேரத்தில் படுத்து தூங்க போறீங்களா, இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, அப்பா உமக்கு பிரியமானபடி வாழணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், கர்த்தருக்குள்ள வளரணும், தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மட்டும்தான் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். இரவு நேரத்துக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கலாம் அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றி எடுத்துக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உங்கள் பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கு 1000 மடங்கு நமக்கு நன்றி செலுத்திடும்.
எல்லா தடையெல்லாம் நீக்கித்தாங்க. எந்த குடும்பத்துல வேதனை, நிந்தை, அவமானத்தோடு வாழ்றாங்களோ அந்த குடும்பத்தோட உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றித்தாங்க. எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. நைட் டியூட்டியில் இருக்கிறாங்க. சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில், அவசர சிகிச்சையில், நைட் டியூட்டியில், அப்போ வேறு வேறு இடத்துல, வேறு வேறு நாட்டில் ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரத்தில் ஜெபிக்கிறாங்க, எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க. அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்துங்க. நைட் நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. சீக்கிரமாக படுத்துவங்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அதிகால வெள்ளி உடைய சமூகத்தில் கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். கற்பத்தின் ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரிங்க. மாசமாக இருக்காங்க, தாயம்பிள்ளையும் ஆசிரிங்க. டெலிவரி போடுறாங்க, பரமவைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகள் வயசு அதிகமாகிட்டு போகுது, எல்லா தடையெல்லாம் நீக்கித்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படணும். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கால வேளையில் எத்தனையோ குடும்பத்தில் ஜெபம் பண்ணிட்டு புறப்பட்டாங்க. எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. நைட் நேரத்தில் எந்த குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள், உபத்திரத்தில், பாடல் இருக்காங்களோ எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. எக்ஸாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோட கூட இருந்து அப்பா தேவ ஞானத்தால் நிரப்பி கர்த்தர் கூட இருந்து ஆசிரியங்க. கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. எந்தெந்த குடும்பத்தில் உபவாசத்தோடு இருக்காங்களோ கர்த்தர் ஆசிரியங்க. எல்லா குறைகள் குற்றங்களாவற்றையும் மன்னித்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. பாதுகாப்பு தாங்க. நிறைவான ஆவியான உங்கள் பிள்ளைகளோட கூட இருந்து ஆசிரியங்க. உங்கள் கிருபையால் நிரப்புங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண் வலிக்க கதை கிருபை செய்யுங்க. எல்லா தேசத்தில் ஜனங்களையும் உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. தேவனர்கள் எப்போ மினிஷனில் உங்களுடைய கரத்தில் அப்படிடும் கர்த்தர் பொருட்படுத்துங்க. எல்லா குறைகள் குற்றங்களாவற்றையும் நீக்கி உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இருக்க குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அப்படிடும். எல்லா குடும்பத்துக்கும் சுகம் தாங்க, தீர்காயுசாங்க, பரிபூர்ணமாக ஆசிரியங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜீவன்களால் பண்ணிக்கிறோம் இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட நிரப்பி ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.